நமசிவாய வாழ்க. அதாவது ஜூன் மாதத்தினுடைய ராசி பலனை கடகராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் தொழில்நிலை என்று வைத்துக்கொண்டால் கனரக தொழில் உற்பத்தி, அதாவது கனரகம் என்று சொன்னால் பெரிய பெரிய நிறுவனங்கள், அவற்றின் மூலம் பூமி மட்டத்திற்கு கீழிருந்து எடுக்கக்கூடிய பொருளின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் என்று வைத்துக்கொண்டால் அவர்களுடைய தொழில்நிலை நன்றாக இருக்கிறது, ஆர்டரும் நன்றாக கிடைக்கிறது. ஆனால் பொருளினுடைய விலை உயர்வின் காரணமாக லாபத்தை குறைத்து காட்டுகிறது. சற்று தாமதப்படுத்தி மூலப்பொருட்களை வாங்கி உற்பத்தி செய்யும் பொழுது அவருடைய லாபம் கூட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. கவனம் தேவை. வேலையாட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது குறைவாக இருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டு செயல்படுத்துவது நன்று. அடுத்ததாக பூமி மட்டத்திற்கு மேல் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மூலப்பொருட்களினுடைய மதிப்பு கூட்டல் செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்று வைத்துக்கொண்டால் சற்று நன்றாக இருக்கிறது. அவர்கள் லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதிலும் தொழிலாளர்களுடைய நிலை சற்று குறைவாக இருக்கிறது. கவனமாக இருப்பதன் மூலம் லாபத்தை அதிகமாக பெறலாம். வியாபாரி நிலை என்று வரும்பொழுது, வியாபாரத்தன்மை என்று வரும்பொழுது இவர்களுடைய நிலை சற்று அதிகமாக இருக்கிறது. லாபம் அதிகமாக கிடைக்கிறது. மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. மதிப்பு கூட்டல் செயலை வாங்கி விற்பவர்கள், ஆடை விற்பனைகள் மற்றும் அணிகலம் விற்பவர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் இருப்பவர்களுடைய நிலை என்று வைத்துக்கொண்டால் நன்றாக இருக்கிறது. வேலையாட்கள் மூலம் நடக்கக்கூடிய நன்மை சற்று கம்மியாக இருக்கிறது. கவனம் தேவை. அடுத்தது கமிஷன் சார்ந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் அல்லது கமிஷன் என்று வைத்துக்கொண்டால் பொருள் உற்பத்தி அன்று ஒரு இடைத்தரகர்களாக இருப்பவர்களுடைய நிலை சற்று உயர்வாக காணப்படுகிறது. பொருளாதாரம் அவர்களுக்கு மிகுந்து இருக்கிறது. அடுத்ததாக வேலையாட்கள் என்று வரும்பொழுது கார்ப்பரேட் நிறுவன வேலையாட்கள் மற்றும் அரசு சார்ந்த வேலையில் இருப்பவர்கள் என்று வருகிறது. கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருப்பவருடைய நிலை என்று வைத்துக்கொண்டால் ஒரு மேல் அதிகாரி மூலம் அதிகமாக பிரச்சனை ஏற்படுத்தப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும், ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது. அவர் மூலம் நன்மை ஏற்படுகிறது. அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருப்பவர்கள் சற்று மேல் அதிகாரி மூலம் தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சில வெளிப்பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அவர்கள் லஞ்ச லாவணியம் மற்றும் வேறு புறக்காரணிகளின் அடிப்படை அரசு சார்ந்த அல்லாதவர்கள் மூலம் குடைச்சல், வெளிப்பார்வையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுது. கவனம் தேவை. அடுத்தது குடும்பம் என்று வருகிறோம். குடும்பம் என்று வரும்பொழுது குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு சற்று கம்மியாக இருக்கிறது. அவர்களை நாம் சற்று கவனமாக கையாளுவது நன்று. பணம் என்று வரும்பொழுது இவர்களுடைய நிலை சற்று கவனமாக கையாளுவது நல்லது. வார்த்தைகள், ஒரு கமிட்மெண்ட், உத்தரவாதம் கொடுக்கும் பொழுது கவனமாக கொடுப்பதன் மூலம் வார்த்தையினுடைய நிலையை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். மூன்றாவது முயற்சி, வீரியம். முயற்சி என்று வரும்பொழுது அவர்களுடைய முயற்சி சனி பார்வை அடிப்படையில் தடைப்படுகிறது. பல்வேறு முறைகள் முயன்றும் பொழுதுதான் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 4ஆம் வீடு, வண்டி வாகனங்கள், சுகம், இவற்றின் அடிப்படையில் முதலீடு என்று வரும்பொழுது சுக்கிரனுடைய பார்வையின் அடிப்படையில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு மிகுதியாக இருக்கிறது. இவர்கள் எதில் முதலீடு செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால் வண்டி வாகனங்கள், அணிகலங்கள் மற்றும் வீடு கட்டுதல் மற்றும் மனை வாங்குதல், இவற்றின் மூலம் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தாயாருடைய நிலையின் அடிப்படையில் வரும்பொழுது இவர்கள் சற்று சுணக்கமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் அதிகமான கவனத்தை செலுத்துவது நன்று. உடல்நிலை என்று வரும்பொழுது அவர் கவனமாக அதிகமாக இருப்பதன் மூலம்தான் உடல்நிலை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும், அல்லது இவர்களுடைய சில உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது.
5ஆம் வீடு குழந்தை, அதாவது புதிய தம்பதியராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தைகளுடைய ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. குழந்தை இருப்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் அவர்களுக்கு வகுப்பு அல்லது தேர்வு நிலை மற்றும் வெவ்வேறு காரணங்களின் அடிப்படையில் பெற்றோர்கள் சற்று பிரச்சனையான மன அழுத்தத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய மன அழுத்தத்தை புரிந்து கொண்டு அவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குலதெய்வம் சென்று வருவது நல்லது. சிந்தனையில் நற்சிந்தனை மற்றும் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நன்மையாக பார்க்கப்படுகிறது. பெருமையாக இருக்கக்கூடிய சிலையும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 6 என்று வரும்பொழுது வம்பு, வழக்கு, சண்டை, கடன் இவற்றை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த 6ஆம் அதிபதி விரயத்தில் இருப்பதன் மூலம் புதன் என்று வரும்பொழுது அவர்கள் கல்வி கடன் சார்ந்த அல்லது இடம் சார்ந்த பத்திரம் சார்ந்த வகைகளில் இவர்கள் கடனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய நிலையின் அடிப்படையில் கடன் வாங்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்தது 7ஆம் இடம் எதிர்பாலினம், அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வரும் பொழுது ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலம் நன்மையும், ஒரு சிலருக்கு தொழில் நிலையின் மூலம் கூட்டாளிகள் மூலம் நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் என்று வரும் பொழுது அவர்களுடைய நிலை சற்று கவனமாக இருப்பது நன்று. 8ஆம் இடம் என்று வரும் பொழுது தடை, தாமதம், அதிர்ஷ்டம் என்று வரும் பொழுது அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் அல்லது எதிர்பார்த்த செயல் நடக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் என்று வரும் பொழுது அங்கு சனி பகவானுடைய இருப்பிடமாக பார்க்கப்படுகிறது. அது குரு வீடாக இருப்பதால், குரு விரயத்திலே இருப்பதினால் இவர்களுக்கு வெளிநாடு மூலம் யோகமும், வெளிநாட்டு ஆர்டர்களும், வெளிநாட்டினுடைய சங்கதிகளும் வரக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு புண்ணிய தீர்த்தங்களுக்கு ஆடுவதற்கும், ஒரு சிலருக்கு பெரியவர்கள் மூலம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று வரும்பொழுது சுக்கிரனுடைய ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் அங்கே இருப்பதினால் ஒரு சில லௌகீக வாழ்க்கை, அதாவது இன்பகரமாக இருப்பது, முதலீடின் அடிப்படையில் லாபத்தை பெறுவது, இவற்றின் மூலம் தொழில்நிலையில் உயரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் வீடு என்று வரும்பொழுது சூரிய பகவானும் புதன் பகவானும் அங்கு இடம்பெற்று காணப்படுகிறார்கள். அவற்றின் மூலம் அரசு சார்ந்த நிலைகள் மூலம் உயர்வு, பெரும் வகையான லாபத்தை பெறுதல், அவற்றின் மூலம் லாபகரமாக பார்க்கப்படக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. நன்மையான விரயம், அதாவது திருமணம், மங்கள காரியங்களுக்கு பொன் பொருள் எடுத்ததன் மூலம் அல்ல வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தின் அடிப்படையின் மூலம் இவர்களுக்கு நன்மையான காலமாக வருகிறது. ஆகவே இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் பொற்காலமாக இருக்கக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க. பிறிதொரு வீடியோவில் சந்திப்போம்.